Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ரிஷி சுனக். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி? விவரங்கள். 412 இடங்களை லேபர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 121 இடங்கள்ல கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் 2 சீட்டுகள்ல வாக்கு எண்ணிக்கை இன்னும் முழுமையா நிறைவடையல. ஒரு வரலாற்று வெற்றியை லேபர் கட்சி வெற்றி பெற்று கேர் ஸ்டார்மர் பிரிட்டனுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல, இன்று காலை பிரிட்டன் நேரப்படி இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவர் பிரிட்டனுடைய மன்னரை பார்த்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ரிஷி சுனக் பிரிட்டனுடைய அரசர் மாளிகைக்கு சென்று தன்னுடைய ராஜினாமாவை, பிரதமர் பதவியை சம்பிரதாய பூர்வமாக ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பிரதமர் பதவியை மட்டுமல்ல, இந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவர் பொறுப்பிலிருந்தும் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுடைய கோபத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், அதை உணர்கின்றோம். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று பிரிட்டனுடைய அவுட்கோயிங் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைவர் தேர்வாகும் வரை, தன்னுடைய கட்சிக்கு புதிய தலைவர் தேர்வாகும் வரை அந்த பொறுப்பில் அவர் நீடிப்பார் என்பதும் புரிதல். இன்னும் சற்று நேரத்துல புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய கேர் ஸ்டார்மர் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பிரிட்டன் மன்னர் கிங் சார்ல்ஸை சந்தித்து தன்னுடைய ஆட்சி அமைக்கும் உரிமையை கோர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் தோல்விக்கு ரிஷி சுனக் மட்டும் காரணமா என்றால், 14 ஆண்டுகள் ரிஷி சுனக்குடைய கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி கட்டில இருந்திருக்கிறது. 2022 முதற்கொண்டுதான் ரிஷி சுனக் பிரிட்டனுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பிரதமர் பதவிக்கு வருவதற்கு முன்னதாகவே, அதாவது கன்சர்வேட்டிவ் தலைமைக்கு வருவதற்கு முன்னதாகவே பெரும் குழப்பத்துல தன்னுடைய கட்சி இருந்திருக்கிறது என்பதும், அவருடைய கட்சி இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த குளறுபடிகள், நிறைய ஸ்கேண்டல்ஸ், நிறைய பொருளாதார குளறுபடிகள் அப்படின்னு கடந்த பல ஆண்டுகளாகவே கன்சர்வேட்டிவ் கட்சி, குறிப்பாக 2020 இறங்கு முகத்திலேயே செல்வாக்கு ரீதியாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் சேர்ந்துதான் பிரிட்டனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தோல்விக்கு பெரும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட யாராவது சம்பிரதாய பூர்வமாக, அடையாள பூர்வமாக பொறுப்பேற்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது ரிஷி சுனக் தலைமையில தான் நடந்திருக்கிறது. ஆகையினால அதற்கான பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமாவை சமர்ப்பித்திருக்கிறார். அதாவது தன்னுடைய கட்சி பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார், பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லேபர் ஆட்சி இன்னும் சற்று நேரத்துல, இன்னும் சம்பிரதாயங்கள்லாம் நடக்க, கிங் பிரிட்டனுடைய மன்னர் புதிய பிரதமரை நியமிக்க துவங்க போகிறது. டவுனிங் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய பிரதமருடைய அலுவல் பூர்வமான இல்லத்தில் இருந்தும் ரிஷி சுனக் விடைபெறுகிறார் என்பது நம்ம காட்சியிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். நன்றி ஹரிஹரன், உங்களுடைய தகவல்களுக்கு. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.